அவர் சொன்னதும் ஷா என்ற வார்த்தையை விட்டு மற்ற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான். ஷே என்ற வார்த்தையின் அர்த்தம், கங்கையில் குளித்தால் பிரம்மகஸ்தி தோஷம் போய்விடும். ஆனால் உற்ற நண்பனுக்கு அவன் செய்த துரோகமானது கங்கையில் குளித்தாலும் போவதில்லை. அந்த பாவத்திற்கான தன்மையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். இரண்டாவது வார்த்தைக்கான பொருளை தெரிந்தவுடன் ஜெயபாலன் மீரா மீரா என்று சொல்லிக் கொண்டிருந்தான். மீ என்ற ஸ்லோகத்திற்கான பொருளை குருநாதர் சொல்கிறார். மித்ர துரோகி, நன்றி இல்லாதவன், நம்பிக்கை துரோகம் செய்பவன், இவர்கள் 3 பேரும் சூரிய சந்திரன் இருக்கும் வரை நரகத்தில் கிடந்து உழலுவார்கள் என்றார். இதை கேட்டதும் இளவரசன் ரா என்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறான். ரா என்று முதல் எழுத்து ஆரம்பிக்கும் ஸ்லோகத்திற்கான பொருள் என்னவென்றால், அரசனே, உன் மகனின் சேமத்தை நீ உண்மையிலேயே விரும்பினாய் என்றால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசுகள் கொடு, ஏனால் அவர்கள்தான் உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார். ஷஷேமிரா வார்த்தைக்கு பொருள் தெரிந்தவுடன் இளவரசன் குணமடைந்து விடுகிறான்.